வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 18 இன்னைக்கு நெல்சன் மண்டேலாவுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. தென்னாப்பிரிக்காவினுடைய முதல் கருப்பின ஜனாதிபதியாக பார்க்கப்படுறவர் இந்த நெல்சன் மண்டேலா அவர்கள். இவர் அந்த சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் அவங்க பகுதிகளில் அடிமைத்தனம் அப்படின்றது முழுமையாக ஒழிக்கப்பட்டது ஆப்பிரிக்க பகுதிகளில். ஸோ அப்படி ஒரு உன்னதமான ஒரு தலைவர் தான் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. தெம்பு அப்படிங்கிற ஒரு சின்ன அரச குடும்பத்திலேருந்து பிறந்தவர் தான் இவர். படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம், அப்புறம் இந்தியர்கள் இவங்க எல்லாரையும் மீட் பண்ண அப்புறம் தான் இந்த கருத்துக்கள் அப்படின்றது இன்னும் வலுக்க ஆரம்பிக்குது. இந்த நிறவெறிக்கு எதிரான பிரச்சனைகள்ன்றது எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதை தொடர்ந்து பஸ்ஸோடைய கட்டணத்தை உயர்த்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சின்ன போராட்டம் நடந்து அதில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. அப்படி தான் அவருடைய பயணம்ன்றது தொடங்க ஆரம்பிக்குது. அப்புறம் காங்கிரஸை ஜாயின் பண்ணுறாரு, அப்படியே தலைவராக மாறுறாரு. பட் இருந்தாலும் இதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 1948 நடந்த ஒரு தேர்தலில் வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை அப்படின்ற பிரச்சனை இன்னும் அதிகமாக போகுது. ஸோ அதுக்கான போராட்டங்கள் அப்படின்ட்டு போகுது. இனவெறிக்கு எதிரான போராட்டங்கள், நிறவெறிக்கு எதிரான போராட்டங்கள்ன்றது அப்படி வளர்த்துக்கிட்டே போவ ஒவ்வொரு டைமும் போலீஸ்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, இவர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சும்மா வீண் பழிகளை போட்டு அப்படியே ஜெயிலில் எடுத்துகிட்டு போய் போகிறதுன்ற வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. இப்படி வாழ்நாள் முழுக்கவும் போவ 1964 பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்து 27 வருஷம் சிறைச்சாலை அப்படின்றத அனுபவிக்கிறாரு. 1990 அவர் ரிலீஸும் பண்ணுறாங்க. அப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிறவெறிக்கு எதிராகவே அந்த போராட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னும் அதில் உத்வேகன்றது அதிகமாகுது. ஒரு 4 வருஷங்கள் கழிச்சு 1994 பொது தேர்தல் அப்படின்றது நடத்தப்படுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த உரிமைகள் கொடுத்தாங்க. ஸோ அப்படி உரிமைகள் கிடைக்கி எல்லாரும் ஓட்டு போட இவர் ஜனாதிபதியாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறார். தென்னாப்பிரிக்காவினுடைய கருப்பினத்தின் முதல் ஜனாதிபதியாக பதவி ஏறுகிறாரு. வந்தவுடனே போட்ட சைனு அடிமைத்தனத்தை ஒழியணுன்ற கான்செப்ட் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தலைவராக மாறினதுக்கு காரணமே அவரோட அந்த பிரச்சனைகள்லேருந்து வாழ்நாள் முழுக்கும் சிறைச்சாலையிலே இருந்து கிட்டத்தட்ட 67 வருஷம் அவர் வாழ்நாள் முழுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலுக்காக செயல்பட்டுருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட 250 விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் அந்த அரச வம்சத்தை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மடிபாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லமான ஒரு பேர் வச்சு கூடுவாங்க. தேசத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுற இப்படி என்னதான் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் பயங்கரவாதியாக தான் ஒரு சில சாரார் இவரை பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அடிமைத்தனம் அப்படின்றது ஆப்பிரிக்க பகுதியில் ஒழிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த நெல்சன் மண்டேலா அவர்களை பெரும் பங்கு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பர்சனுடைய பர்த்டேவை தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 18. நெக்ஸ்ட் வேர்ல்டு லிசனிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது முர்ரே ஷாஃபர் அப்படின்ற ஒரு இசைக்கலைஞர், அட் த சேம் டைம் இந்த அக்வாஸ்டிக் எக்காலஜி அப்படின்ற ஒரு படிப்பில் ஒரு மிக சிறந்த ஒரு பர்சனாக இருந்தவர். ஸோ இவருடைய பர்த்டேவை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த லிசனிங் டேக்கு. சரி, இந்த லிசனிங் டே அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு சத்தம்ன்றது இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒன்று நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது இறைச்சலாக இருக்கலாம், இல்லாட்டி யாராவது எழுப்பக்கூடிய ஒரு வாத்திய மேல சத்தங்களாக இருக்கலாம், இல்லை கோவிலில் வரக்கூடிய சத்தங்களாக இருக்கலாம், பறவைகள் எழுப்பக்கூடிய சத்தங்களாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த ஒரு சவுண்ட்ஸு, இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, நாம் அதில் எங்கே இருக்கிறோம், இந்த பற்றிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த மரம்லாம் பாட்டு பாடுது, மரம்லாம் மியூசிக் போடுது, மரங்களுக்குள்ளே பேசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃபோட்டான்ஸாக அது பாஸ்பேட்டாக ஐ திங்க் சரியான ஞாபகம் இல்லை. ஸோ அப்படி மரங்கள் அதுக்குள்ளே அந்த ஃபோட்டான்ஸ் பரப்பி பேசிக்கிறது மூலமாக அதன் மூலமாக பேசிக்குது மரங்களுக்குள்ள அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இசை அப்படின்றது நம்மளுடைய காலகாலமாக நம்ம பாட்டு பாடி மழை வர வைக்கிறது, இந்த மாதிரியான கான்செப்ட் வச்சுருப்போம். இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்றதெல்லாம் தூக்கி தூரம் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ன்றது சவுண்டுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே தானே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அது என்ன மாதிரியான சத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு ஃப்ளைட்டு போகுது, அதே ஒரு விமான நிலையத்தில் ஃபுல்லாக கிளாஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த சத்தத்தில் கூட அந்த கிளாஸ் உடையலாம். அப்போ அதனால் ஒரு பெரிய அஃபெக்ட்ன்றது வருதுல. அப்போ இந்த ஒலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை மனிதர்கள்ட்டையும் உயிரினங்கள்ட்டையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆராய்ச்சி இன்டெப்த்தாக போகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் நேரம் இந்த சத்தங்கத்தெல்லாம் போடாமல் அமைதியாக உட்காந்து உங்களை சுற்றி என்னென்ன சத்தம் கேட்குதுன்றது லிசன் பண்ணுங்கள். அப்போவே உங்களுக்கு இதை பற்றியான ஒரு நாலேஜ்ன்றது உருவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபியூச்சர் அப்படின்றது மேபி இந்த ஒலி சம்மந்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி மூலமாக அறிவியல்ன்றது பெரிய லெவலில் வளர்ச்சி அடையலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு இப்போ பேசுகிறதுக்கே இப்போ அந்த சிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மளோட வாய்ஸ் ரெகனைசேஷன் மூலமாக நம்ம ஃபோன் நமக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கல. இந்த மாதிரி டெக்னாலஜியில் மாற்றங்கள் வரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு நாலேஜ் பசங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த முர்ரே ஷாஃபர் அப்படின்ற ஒரு சிறந்த இசையமைப்பாளராகவும் அட் த சேம் டைம் இந்த சவுண்டை பற்றியான ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராகவும் இந்த பர்சனை பர்த்டே நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லிசனிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 18. நெக்ஸ்ட் டே கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஊருகையில் ஒரு டேங்க. இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஏன்னா வாங்கின கடன் அப்படி அந்த கடனை வாங்கி ஒப்பந்தத்தின் மூலமாக போட்டதுக்கப்புறம் ஏகப்பட்ட கடன்கள்ன்றது இன்க்ரீஸ் ஆக அதை கொடுக்க முடியாது.
முடியாமல் அவங்க நாட்டில் வேலையின்மை விகிதம் வந்து 21% இன்க்ரீஸ் ஆக, நிறைய பேர் வறுமை கோட்டுக்கு ரொம்பவும் கீழே போவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பாதிப்புன்றது இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ணாங்க கடந்த 10 வருஷத்தில். ஏன்னா இவங்க நாட்டினுடைய அந்த மின்சார தேவை வந்து பார்த்திங்கன்னா 98% இந்த ரினியூவபிள் சோர்ஸ் இருக்குல்ல, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், சூரிய சக்தி, காற்றாலை அப்படி இப்படின்ட்டு இதை மட்டுமே வச்சு அவங்க நாட்டினோட தேவையை தீர்த்துருக்காங்க இந்த 10 வருஷத்தில். ஸோ அதில் ஒரு பெரிய சகாப்தத்தை படைச்சிட்டாங்களப்பா. இந்த ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் 1830 சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்குன்னு சொல்லி இவங்களை ஆள்றதுக்காக சட்டத்திட்டங்கள்லாம் போட்டாங்க. அது 1967 வரைக்கும் ஏகப்பட்ட மாற்றங்களை சந்தித்து இப்போ வரைக்குமே அது போயிட்டுருக்குப்பா. அப்படியே அவங்களாக ஒரு சட்டத்திட்டங்கள் முதல் முறையாக அமைச்சாங்கல்ல, அந்த நாளை நினைவுக்கு தான் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சர்வே பண்ணுறாங்க ஜூலை 18. நம்ம சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா, ஒன்று சுற்றி கேட்கக்கூடிய சத்தங்கள் எல்லாத்தையும் அமைதிப்படுத்தணும். இது இயல்பு வாழ்க்கையில் இயல்பான விஷயம் கிடையாது. அப்போ நம்ம காதை மூடிக்கிறது அப்படின்றது இயல்பாக நம்ம சூஸ் பண்ணிக்கிற ஒன்று தான். அதே மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம மீட் பண்ணாமல் போக முடியாது. நம்ம மீட் பண்ணாதான் அது வந்து சரியாகும் அப்படின்னு நினச்சி அதை சரி பண்ண ஒன்று ட்ரை பண்ணோம். இல்லையா அதை கண்டுக்காமல் காதை மூடிக்கிட்டு கம்முன்னு போயிடணும். நிச்சயமாக நமக்கு ஹாப்பி கிடச்சிடும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு வந்து சத்யராஜ் உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் உங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.